இந்த மாதிரி கிழங்கெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா, இப்போ என்னென்னா அது டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தேங்காய், சீரகம், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு கொரன்னு அரைச்சி, தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அப்படி இதை பல்ஸ் மோடில் விட்டு திருவி எடுத்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதே மிக்சியில் நம்ம உரிச்சு வச்ச கிழங்கையும் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம ரெசிபிக்கு ஒன்று எல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி. இந்த பாருங்க இப்படி புட்டு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம்னா இதை வந்து இந்த ரெண்டையும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடித்து கொண்டு வந்த பனங்கிழங்க அந்த பவுலில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம அப்புறம் கொரகரப்பாக அரைச்சி கொண்டு வந்தோம்ல அந்த தேங்காய், சீரகம், பூண்டு, வத்தல், கருவேப்பிலை அதையும் என்ன செய்ய போகிறோம்னா இதோட சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ரெண்டையும் மிக்ஸ். இதில் நம்ம அரைக்கும் போது லேசாக உப்பு போட்டுக்கணும். இந்த தேங்காய் அரைக்கிறோம் தெரியுமா, ஏற்கனவே கிழங்குல கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம தேங்காய்